எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானிக்கு ராமானுஜா 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 स्वामी रामानुजाचार्य भगवान की स्वामी मनवाल मामुनिगल तिरुवडिगले शरणम. जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की. श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिम्. முன்னம் திருவாய் மொழிப்புள்ளை தாம் உபதேசித்த நேர்தன்னின்படியை தனபாத சொல் மணவாள முனி தன்னன்புடன் செய் உபதேசரத்தின மாலை தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரீரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு. இந்த உபதேச ரத்னமாலையினுடைய 68வது பாசுரம். இந்த பாசுரத்தில் 3 விதமான உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய மனோபாவம் தெரியப்படுத்துகிறார். நாத்திகரும் நற்கல்லையில் நன்னெறிசேர் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை ஓர்த்து நெஞ்சே முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரென விட்டு நடு சொன்னவரை நாளும் தொடர் அப்படின்னு இந்த பாசுரம் 68வது பாசுரம். இது சுவாமி பிள்ளைலோகஞ்சியர் ஆரம்பிக்கச்சேவே சொல்றார், கீழ்ப்பாட்டில் சிஷ்டாச்சாரமே பிரமாணம் என்று அங்கீகரித்து. போன பாசுரத்தில் சிஷ்டாச்சாரம் தான் பிரமாணம் அப்படின்னு. ஏற்கனவே விருத்தி கிரந்தத்துல எல்லாம் சூத்திர கிரந்தங்கள்லயே போதாயனர் போன்றவாள்லாம் சொல்லச்சேவே சாஸ்திரம்தான் பிரமாணம் அப்படின்றத விட்டுட்டு அதுக்கு பதிலாக வேதாஸ்ச வேதமும் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மஜ சமய பிரமாணம் அதுதான் முக்கியமாக சொல்றார். தர்மம் தெரிஞ்சவாளுடையதான ஆச்சாரம் என்ன இருக்கோ அனுஷ்டானம் என்ன இருக்கோ அதுதான் நமக்கெல்லாம் பிரமாணம். இந்த சூத்திர கிரந்தத்தை வச்சுதான் கீதையிலே எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவே தரோஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு நம்ம உலக மக்கள்லாம் எதை பின்பற்றி வாழணும் பின்பற்றி போகணும் ஆன்மீக பாதையில் என்ன ஆச்சரதி சிரேஷ்டா எதெல்லாம் சிரேஷ்ட ஜனங்களான மகாத்மாக்கள் ஆச்சரிச்சிருக்காளோ அனுஷ்டிச்சிருக்காளோ அதை பார்த்து தான் பின்னாடி வரக்கூடிய ஜனங்கள் அது அந்த வழியில் போவா. கீதையில் சொல்கிறான் இதுதான் தர்மஜ சமய பிரமாணம், அதுதான் பிரமாணம். வேதமும் பிரமாணம் அப்படின்னு வேதத்தையும் அடுத்தது சொல்றதுனாலேயே முக்கிய பிரமாணம் தர்மஜ சமய பிரமாணம். இது மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படிங்கிறதுல திருப்பாவையிலையும் எனக்கு முன்னாடி இருந்ததான கோபிகள் எந்த ஒரு பாவை நோன்பு அனுஷ்டிச்சாலோ அதுதான் எனக்கு வழிகாட்டியா வச்சுன்னு இந்த கோபிகளை நானும் அந்த பாதையில தான் போறேன் அப்படின்னு திருப்பாவையில் சொல்லச்சே இந்த பிரமாணமாக இந்த சூத்திரத்தை எடுக்கிறா. தர்மஜ சமய பிரமாணம் வேதாஸ்ட எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டகான்ற பகவத்கீதா ஸ்லோகம். அதுதான் இங்கே விஷயம். அப்போது முன்னோர்கள்லாம் எந்த பாதையில் போனாலோன்றதுனால ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆச்சரித்த ஆச்சாரம் தன்னை அறியாதார் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சேர் அப்படிங்கிறதா இந்த 67வது பாசுரம். இந்த 67வது பாசுரத்தில் ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆச்சரித்த ஆச்சாரம் எந்தெந்த அனுஷ்டானங்களில் முன்னாடி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இருந்தாலோ அந்த ஆச்சாரம் என்ன அவள் அனுஷ்டானம் என்னன்னு தெரியாத யார் யார் பேசுகிறாளோ அவளுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்கவே கூடாது.
அப்போ பூர்வாச்சாரியர்கள்லாம் எதை சொன்னாலோ அனுஷ்டிச்சாலோ இப்படி அனுஷ்டிச்சான்னு யார் யார் சொல்கிறாளோ அதை தான் நம்ம கேட்கணும். அதெல்லாம் பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சேர் அப்படின்னு போன பாசத்தில் சொன்னார் இல்லையா. அப்போ சிஷ்டாச்சாரம் தான் பிரமாணம். சிஷ்டர்கள்னா பிராமணிகர்கள். அவள் யாருடான்னா சகல சாஸ்திரார்த்தமும் தெரிஞ்சு இதுதான் அந்த சகல சாஸ்திரார்த்தத்துக்கும் சூக்ஷ்மமான நுணுக்கமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுபடி யார் அனுஷ்டிக்கிறாளோ அவள் தான் பிராமணிகர்கள். அவளுடைய ஆச்சாரம் தான் சிஷ்டாச்சாரம்னு பேர். அவளை சிஷ்டர்கள்னு சொல்கிறோம். அதில் கீழ்ப்பாட்டில் சிஷ்டாச்சாரமே பிரமாணம் என்று அங்கீகரித்து அதுதான் சிஷ்டாச்சாரம் தான் நம்ம அங்கீகரிக்க வேண்டியது, அதுதான் நம்மளும் அனுஷ்டிக்க வேண்டியது அப்படின்னு இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்பாட்டில் இப்படி பிராமாணிக அனுரூபமான சொர்க்காதி ரூப பலதத்து சாதனங்களை பிரதிபாதிக்கிற சாஸ்திரங்களிலும் 3 விதமாக சாஸ்திரங்கள் விஷயம் இருக்கு. ஏன்னா ஐஸ்வர்ய கைவல்ய பகவன் லாபங்களை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இல்லையா புலலோகாச்சாரியர். அப்போது ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா அப்படின்னு பராசரப்பட்டுன்னு சொல்கிறார். இந்த ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் அப்படிங்கிறச்சே முதல்ல ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிறதும் சுகபோகங்கள் அப்படிங்கிறதும் சொர்க்காதி லேகங்களில் நம்ம கிடைக்கணுமானால் சொர்க்கத்தில் ஏன்னா இதை விட அதிகமான போகம் இருக்குது, இதை விட அதிகமான சௌக்கியம் இருக்குது பூமியை காட்டணும். அப்போ சொர்க்காதி லோகங்களில் போய் நீ என்னென்ன சுகபோகங்களை அனுபவிக்கணுமோ அதெல்லாம் ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம். அந்த ஐஸ்வர்யங்களெல்லாம் நீ அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன சாதனைகள் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் அதுவும் விதிச்சிருக்கு. உனக்கு சொர்க்க காமோ எச்சேத்த இன்னை யாகம் பண்ணியானா நீ சொர்க்கத்தை அடையலாம், இவ்வளவு யாகம் பண்ணியானா இந்த யாகத்தை நீ சிவரா இந்திரனா போயிடலாம், பிரம்ம பதவி அடையலாம் அப்படின்லாம் அதுக்கு தகுதிகளை வச்சிருக்கிறதுனால அப்போது அதுதான் இங்கே சொல்கிறார். இப்படி பிராமணிக அனுரூபமான சொர்க்காதி ரூப பலதத் சாதனங்களை பிரதிபாதிக்கிற சாஸ்திரங்களிலும் அப்போ அதெல்லாம் பிரதிபாதிக்கக்கூடிய சாஸ்திரம் வேதத்திலேயே அதுவும் இருக்கு. ஏன்னா ஒரு அதிகாரிக்கு மட்டும் பார்த்துட்டு பூர சாஸ்திரம் எழுத மாட்டார். ஏன்னா லோகோ பின்ன ருச்சி, உலகம்ன்றது பல்வேறு விதமான ருச்சிகள் உடையவாளா இருக்கா. இப்போ 5 விரலும் எப்படி ஒரே மாதிரி இல்லையோ, ஆனால் 5 சேர்ந்து தான் ஒரு கையினுடைய விரல்களை வச்சுன்னா காரியங்களை நம்மளால் பண்ண முடியுமோ அது மாதிரி பலவேறு ருச்சி பேதங்கள் உடையவா, பலவிதமாக இருக்கக்கூடிய குணங்கள் உடையவா, பலவேறு விதமான கர்மாக்களை பண்ணுறவா, பலவிதமான அபிலாஷைகள் உடையவா, விருப்பங்கள் உடையவா அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம்னா அப்போ எல்லாமே பேதம் உடையதாக இருக்கிறதுனால உலகத்தில் அப்போ இன்னென்ன பலன் வேணுமா இன்னென்னபடி நட, இன்னென்ன பலன் வேணுமா இதை மாதிரி நட அப்படின்னு சாஸ்திரத்திலே எல்லா அதிகாரிகளுக்கும் தகுதி உடையவாளுக்கும் ஏற்ற மாதிரி விசேஷமாக சொல்லிட்டு போடுது. அதில் சொர்க்காதி ரூப பல தத் சாதனங்களை நீ சொர்க்கம் முதலிய சுகபோகங்களை அனுபவிக்கணுமானால் அதுக்குரியதான என்னென்ன சாதனை பண்ணணும் அந்த சாஸ்திரங்களில் எங்கெங்கே அதை சொல்லியிருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தேவை? ஐஸ்வர்ய காமர்கள், சுகபோகங்கள் வேணும், இந்திரிய சுகம் வேணும்னு அனுபவிக்கிறவர்களுக்கு சாஸ்திரத்தில் இடம் இருக்கு. ஏன்னா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் 4 விதமான ஒரு புருஷன் தேடி அடைய வேண்டிய பலன்கள் இருக்கிறதுனால உத்தம பலன்கள் 4 சொல்லப்படுது புருஷார்த்தம்னு. அதுலேயும் சேர்த்து உத்தமோத்தம பலன்கள் எதுன்னு மேலே போனோம். அப்போ இந்த 4ஐயும் விரும்பரிச்சு அப்போ 4த்துக்கு வேண்டியதான சாதனங்கள் என்ன, அடைய வேண்டிய பலன் என்ன, அது 2த்தையும் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள். இது ஒரு புறம். சுவாகங்கார கர்ப்பமான பகவத் உபாசனத்தையும் தத் பலமான பகவத் அனுபவ கைங்கரியங்களையும் பிரதிபாதிக்கிற சாஸ்திரங்களிலும் பிரதிபத்தி விளையவும் கூடும். முதல்ல சொர்க்க காமங்கள் சுகபோகங்களை விரும்புகிறவன் அதுக்கேற்ற சாஸ்திரப்படி நடந்து அந்த பலனை அனுபவிக்கிறான். அடுத்து அகங்கார கர்ப்பம் சுவாகங்காரமான கர்ப்பமான பகவத் உபாசனத்தை நம்ம தான் பகவான் அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். சாதனங்கள் பண்ணினாத்தான் பகவான் அடைய முடியும். அதுலேயும் பகவானே வேணுன்னே சொல்கிறான். அது மாதிரி ஆசை உடையவாளுக்கு வேணுன்னே சொல்கிறான், நீ நிறைய அதிக அபியாசம் பண்ணு அப்படின்னு சொல்லச்சேவே கீதையில் அபியாசேனது அர்ஜுனனப்பா சொல்கிற கவுந்தேயா அப்படின்னு அபியாசேனது கவுந்தேயான்னு கொடுக்கறதுனாலே நீ அபியாசம் பண்ணுன்றான். ஏன் பிரேரணை பண்ணுறான்? அபியாசம் பண்ணுன்னு ஏன் சொல்கிறான்னா உனக்கு அப்படி போனாத்தான் அடைய முடியும் பலனை நீ விரும்புகிற. அப்போ ருச்சி பேதம் அப்போ சொல்லிட்டோம், பல பேதம் ருச்சி பேதம் இருக்கு. இவன் என்ன நினைக்கிறான், சொர்க்காதி லோகங்களில் போய் காம சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு நினச்சான் ஒரு அதிகாரி. அவனுக்கு ஏற்ற சாஸ்திரத்தில் அதுக்கு சாதனைகள் சொல்லியிருக்கு, இந்த வழியாக போனால் இதை அடையலான்னு. அடுத்தது ஒருத்தர் இருக்கான், நாம் பண்ணக்கூடிய சாதனங்களால் பகவான் அடைஞ்சு பகவானுக்கு கைங்கரியாதிகளை பண்ணணும் வைகுண்டத்தில் போய் அப்படிங்கிறவனுக்கு உபாசனா மார்க்கம் இருக்கு.
சாந்தம் உபாசீத அப்படின்லாம் உபனிஷத்துலேயே உபாசனத்தை பற்றி நிறைய இடத்துல இருக்குது. அது பக்தி யோகம் அப்படிங்கச்சு நம்ம முயற்சினால படிப்படியாக ஏறி சமாதி வரைக்கும் போய் கடைசியில் தன்னுடையதான கபாலம் வெடித்து அது பிரகாரம் தன்னுடைய ஆத்மாவை தானே எடுத்துன்னு போகிற பீஷ்மாதிகள் பண்ணுற யோகங்களுக்கே அது மூலமாக போய் வைகுண்டத்தை அடைஞ்சு அங்கே போய் பகவத் கைங்கரியம், பகவத் அனுபவம், அனுபவத் ஜனித்த கைங்கரியம் அதை அடையிறதுக்கும் வழி இருக்குது. அதுக்குரிய சாஸ்திரங்கள் இருக்குது. சாஸ்திரங்களே இந்த பாதையில் போனியானா நீ உன்னுடைய முயற்சினால் அடையலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அதில் அதுக்கு காரணம் சுவகங்காரம். நாம் பண்ணி நான் அடையணும் அப்படிங்கிற அந்த நாங்கிறது நடுவில் இருக்கிறதுனால நாம் பண்ணி நான் அடையணும். சுவகங்கார கர்ப்பமான பகவத் உபாசனத்தையும் அந்த உபாசனத்துக்கு பலன் என்னவோ அந்த தத் பலமான பகவத் அனுபவ கைங்கரியங்களையும் பிரதிபாதிக்கிற சாஸ்திரங்களிலும் பிரதிபத்தி விளையவும் கூடும். அதில் ஆசை ஈடுபாடு வரும். அப்போ இது ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது பலன், ரெண்டாவது சாதனம். மூணாவது பலன் என்னன்னா இதே பகவத் கைங்கரியத்துக்கு மோட்சத்தில் அடைஞ்சு பகவத்துக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணுன்றச்சவே அகங்கார கர்ப்பம் இல்லாத, சுவகங்காரம் இல்லை. ஏன்னா என்னால் ஒரு சாதனமும் பண்ண முடியாது, பண்ணலாம்னு சாஸ்திரங்களில் விதித்தாலும் அது இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்றதான பாதை கிடையாது. அப்போ ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூப பிரயுக்தமானது இல்லை, ஏற்றதான பாதை இல்லை அப்படின்னு அதெல்லாம் தள்ளிட்டு இதே பகவத் கைங்கரியத்தை நாம் அடையிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய சாதனம் ஒன்றும் இல்லை, பகவத் கிருபையினால் அடையலாம்ன்ற மூணாவது விஷயம் இருக்குது. அதுதான் சரணாகதி. அந்த சரணாகதி மார்க்கத்தில் போகிறவன் கருணையை மட்டும்தான் நின் அருளையே பார்ப்பன் அப்படின்னு சொல்லும்படி கருணையை மட்டும்தான் விரும்புகிறான். இவை அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து உன் கடாட்சத்தினால தான் எல்லா விரோதிகளும் போயிடும். எனக்கு உன்னை சுலபமாக நீயே சேர்த்துப்ப, நீயே கைங்கரியத்தையும் கொடுப்ப அப்படிங்கிறது தான் பூர்ணமான பிரபத்தியாக இருக்கிறதுனால அதை அடுத்தது சொல்கிறாருங்க. ததேக போகமான கைங்கரிய தத் சாதனங்களை பிரதிபாதிக்குமதான நற்கலை உண்டு. இந்த நற்கலைங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா சுகபோகங்களை அனுபவிச்சுக்கிறதுக்கான சொர்க்காதி லோகங்களை போகிறதுக்கு வேண்டிய சாதனைகளை சொல்கிற சாஸ்திரம் இருக்கு. அடுத்தது வைகுண்டம் போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பலனை புரிஞ்சுட்டு அதுக்கு சாதனங்கள் நாம் பண்ணணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு போகிறதான சாதனைகளை சொல்கிற சாஸ்திரம் இருக்கு. மூணாவது என்னன்னா அதே ததேக போகமான கைங்கரியங்களை அதுக்குரியதான சாதனங்களை பிரதிபாதிக்குமதான நற்கலை உண்டு பிரபத்தி சாஸ்திரம், சரணாகதி சாஸ்திரம். இது எல்லாமே பகவத்கீதையிலே இருக்கு. பகவத்கீதையில் 3 விதமான பலன்களுக்கும் விஷயங்களை சொல்கிறார். இகலோகத்தில் வேண்டிய சௌக்கியம் அடையணுமா இப்படி பண்ணு, இல்லை பரலோகத்தில் போய் சௌக்கியம் அனுபவிக்கணுமா இப்படி பண்ணு, நீயா முயற்சி பண்ணி அடையிறத காட்டிலும் நான் என் கிருபையினால் தூக்கி விடணுமானா அது சீக்கிரமாக நானே தூக்கி விட்டுருவேன், அதுக்கும் வழி சொல்லி பிரபத்தியில் கொண்டு வந்து முடிக்கிறார். அதனால இங்கே இவர் சொல்கிறார் பிரபத்தி தான் நன்னெறின்றார். ஏன்னா இங்கே ஆரம்பமே சுவாமி மனவாள மோமனிகள் நாத்திகரும் நற்கலையின் நன்னெறி சேர் ஆத்திகரும்ன்றார். அப்போ முதல் வரியை பார்த்துட்டு அதுக்காக இவ்வளோ விளக்கம் கொடுத்துன்னு வர்றார். 3 விதமான பலன்கள், 3 விதமான சாதனைகள் அதெல்லாம் சொல்லி இது எல்லாமே சாஸ்திரமாக அங்கீகாரமானது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான், விகிதம் தான். அதிகாரி பேதத்தினால விஷயங்கள் மாறுறது. அதில் அந்த நன்னெறி உண்டு பிராப்பிய பிராபகானுஷ்டானங்கள். இதில் நன்னெறி எதிரானா நற்கலைன்னு சொல்லிட்டாலே நமக்கு வேதாந்தங்கள் தான். அதில் சொன்ன நன்னெறி எதிரானா பிரபத்தின்னு சொல்லிட்டார். இந்த பிரபத்தின்னா உபாயம் அவனுடைய கருணை, உபேயம் அவனே சேர்த்துக்க போகிறான், பலனை கொடுக்க போகிறான் அப்படிங்கிறதுல நிஷ்டை உடையவாளாக இருக்கணும். அதில் நன்னெறின்னா அந்த நெறியில் போனோம், நல்ல நெறி. அப்போ நாம் பண்ணுறேங்கிறது இருக்கக்கூடாது. பிறகு என்னடான்னா அடைவிக்கக்கூடியது நாம் பண்ணுற கர்மா இல்லை, உபாயம். அடைய வேண்டிய லட்சியமோ அவனை அடையணும்னு சொல்கிறதுக்காகவும் அவனுடைய கைங்கரியத்தை அடையணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 2 விஷயத்தையும் நன்னெறி, நல்ல நெறி. அதுதான் அதில் நன்னெறி உண்டு பிராப்பிய பிராபக அனுஷ்டானங்கள். அப்போ நான் ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன், கிருபையினால் நீயே என்னை கை தூக்கி கரையேற்றி வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போய் நீயே கைங்கரியமான பலனையும் கொடுக்கணும். அடைய வேண்டியதும் ஒன்றை அடைஞ்சு உனக்கு கைங்கரியம் தான் அப்படிங்கிறதாக்கிறது இதை அனுஷ்டிக்கணும். திருப்பி ஏதாவது ஒரு சாதனை பண்ணலாமா, திருப்பி அது நம்ம ஏதோ பண்ணாத இருக்கோமே அதனால ஏதோ தப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருந்ததானா இவன் இந்த பிரபத்தி மார்க்கத்துக்கே லாய்க்கில்லை. ஏன்னா உறவு இருக்குது, பச்சை குழந்தையாக இருந்ததுன்னா அதை செய்ய வேண்டியதான என்னென்ன லாலன பாலனங்கள் உண்டோ அதை தாயார் தானே பெற்றவளே எப்படி செய்வாளோ அப்பேற்பட்ட உறவு நமக்கும் பகவானுக்கும் இருக்கோ
அப்புறம் நம்ம எதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுல அனுஷ்டிக்கணும். சிந்தையினால கூட வரக்கூடாது. சவாசனையா விடுகையும் பரித்தியஜங்கிற இடத்துக்கு கீதா சரம ஸ்லோகத்தில் சரணாகதி பற்றி சொல்லச்சவே சர்வதர்மான் பரித்தியஜன்றச்சவே சவாசனையோடே விடுகையும் நாற்பள்ளியில் லோகாச்சாரியர். வாசனையோடனா மனசுக்கு அடி மனசில் கூட அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. இதெல்லாம் பண்ணலாமா, அது பண்ணலாமா, அவள் ஏதோ பண்ணுறாளே, நம்ம ரொம்ப பெரிய அளவில் இருக்காமல் இருக்கே, இதை பார்த்து என்ன, எதை பார்த்து பிரமிக்காத. யார் பண்ணுற அனுஷ்டானத்தையும் பார்த்து பிரமிக்காத, யாருடைய வைபவத்தையும் பார்த்து பிரமிக்காத. பின்னால உனக்கு உண்மையாக நீ பார்த்து ஆச்சரியப்படணும், உண்மையாக பார்த்து பிரமிக்கணும், உண்மையாக பார்த்தா நமக்கு வழிகாட்டியாக வாழை வச்சுக்கணும்ல, ஆதர்ச புருஷாலாக வச்சுக்கணும்னா அது அத்தனையும் உன் ஆச்சாரியன் தான். ஆச்சாரியனுடைய நிஷ்டையை பார்த்து ஆச்சரியப்படணும், ஆச்சாரியனுடையதான அனுகிரகத்தை பார்த்து பிரமிச்சு போகணும், ஆச்சாரியனுடையதான வைபவத்தை பார்த்து ஆச்சரியப்படலாமே தவிர வேறு எதில் உலகத்தில் ஆச்சரியப்படுறதுக்கு வைபவத்தை பார்த்து எதை பார்த்து ஆகானது. அதனால தான் அவர் மாமனிகளே சொல்கிறார் பின்னாடி வேற ஒரு இடத்துல, நீ அவளையும் பார்த்துட்டு பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமேன்னார் இல்லையா ஆர்த்தி பிரபந்தத்தில். பிறர் மினுக்கிறதும் குறுக்கிறதையும் பார்த்துட்டு பொறாமப்படுறது விஷயமே இல்லை. ஏன்னா அவள் மினுக்கிறது குறுக்கிறதுலாம் இந்த லோகத்துக்காக. சில பேர் மினுக்கிறது குழுக்கிறது இன்னும் பல ஜென்மாக்களுக்கு அப்புறமா பலன் அடையிறதுக்காக. மினுக்கவும் வேண்டாம் குழுக்க வேண்டாம், இதே ஜென்மாவில் அடைய வேண்டிய பலன் நம்ம அடைஞ்சிட போகிறோம். ஏதோ தேகாவசானின்னு அப்படி இருக்குச்சு. நம்ம ஏன் அவளை பார்த்து, அவளுக்கு தான் இன்னும் பல ஜென்மங்கள் இருக்குது, அல்ல அல்பமான பல பிராப்திக்காக இங்கே அலைஞ்சிட்டு இருக்கா. அவளை பார்த்து நமக்கு என்ன இருக்குது பொறாமப்படுறது. நம்மளும் ரொம்ப உயர்ந்த விஷயத்துக்கு மேலே உயர்ந்த விஷயத்துக்கு மேலே உயர்ந்த விஷயத்தை பிடிச்சாச்சு. ஏன்னா இருக்கிறதே உயர்ந்த விஷயம் எது? உயர்ந்த விஷயம்னா முதல்ல உயர்ந்த விஷயம்னு சொன்னாலே வைகுண்டம் தான். அதுக்கு மேலே உயர்ந்தது எதிரான கைங்கரியம் தான். அதுக்கு மேலே உயர்ந்தது ஆச்சாரிய கைங்கரியம். உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்ததான விஷயத்தை நம்ம பற்றினவா பிடிச்சி விட்டுட்டவா. அப்புறமா ஏன் கவலைப்படணும்? இவளையும் பார்த்து பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது? ராஜாவாக இருக்கிறவனுக்கு இங்கே எவனோ ஒருத்தன் ஒரு பிஸ்னஸ் பண்ணி 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு அவனை பார்த்து அவன் பொறாமையாப்படுவான் ராஜா. அவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கச்சு இது எம்மாத்திரம். அதனால இங்கே ரொம்ப அழகாக முடிக்கிறார். இதுக்கு பிரபத்தி சாஸ்திரம்னு பேர், சரணாகதின்ற ஒரு சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தின்படி தான் போகணும். அதில் நன்னெறி உண்டு, பிராபிய பிராபக அனுஷ்டானங்கள் அது தங்களுக்கு கை வந்திருக்கும்படியான ஆஸ்திக்யம் பிறக்கை அரிதாயிரே இருப்பது. அப்பேற்பட்டதான நன்னெறியில் நற்கலையில் சொல்லப்பட்ட, நற்கலைன்னா 64 கலைகள் வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு அதில் சொல்லப்பட்ட நன்னெறி இருக்கு பிரபத்தி சாஸ்திரம். அந்த நன்னெறி அனுஷ்டானத்தில் இருக்கிறது, அதுக்கு தான் ஆஸ்தி. அவன் எவன் இருக்கானோ அவன் தான் ஆஸ்திகன்னு பேர். அந்த ஆஸ்திகன் ஓரொருத்தர் கூட கிடைக்க மாட்டான். அவ்வளோதான். இந்த மாதிரி ஆஸ்திகனாக இருக்கிறதுன்றது ரொம்ப அரிது. அது தங்களுக்கு கை வந்திருக்கும்படியான ஆஸ்திக்கம் பிறக்கை அரிதாயிரே இருப்பது. இது ஒரு பாணியில் வியாக்கியானம் பண்ணி முடிச்சுட்டார். நன்னெறி சேர் ஆத்திகர் அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படி முடிச்சுட்டு இவ்வளோதான் நினச்சிடாத, உயர்ந்ததுக்கெல்லாம் இன்னொரு உயர்ந்ததை சொல்ல போறேன் அப்படின்னு அடுத்து ஆரம்பிக்கிறார். அன்றிக்கே அதவா, இது ஒரு விழிய வியாக்கியானம். நற்கலை என்று சீர்த்த மதுரகவி செய்கலையான கணினுள் சிறுத்தாம்பாய். அப்போ இருக்கிற 4000 திவ்ய பிரபந்தம் கலை இருக்கு இல்லையா, எல்லா ஆழ்வார்களும் அருளி செய்த கலைகள், அந்த சாஸ்திரங்களில் வச்சு சாரதமமான விஷயம் கணினுள் சிறுத்தாம்பு. அதுதான் நற்கலை அப்படின்னா. ஏன்னா முன்னாடியே சீர்த்த மதுரகவி செய்கலையை அப்படின்னு இதே உபதேசத்தினாலே சொல்லிட்டதுனால, அப்போ மதுரகவி செஞ்ச கலை தான் நற்கலை. ஆழ்வார்கள் பண்ணின அருளி செய்ததான பிரபந்தங்களை காட்டிலும் நற்கலை எதிரான உயர்ந்தது நல்லது எதிரான அந்த மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கடினு சிறுத்தாம்பு தான். அதுலேயும் நற்கலைன்னு சொல்லிட்டு அதில் நன்னெறி எதிரானா ஆச்சாரியன் அபிமான நிஷ்டைன்னு சொல்லிட்டு அதுலேயும் நன்னெறி எதிரானா நன்னெறி என்று தேவுமற்றறியேன் என்றும் மேவினேன் அவன் பொன்னடி என்றும் ஆழ்புக்க காதல் அடிமை பயனென்றே என்றும் சொல்லுகிறபடியே சேஷத்வாதிகளை சொல்லுகிற மதுரகவிகளுடைய சன்மார்க்கமான சரமபர்வ நிஷ்டை உண்டாகவுமாம். இந்நிஷ்டையை உடைய பரம ஆஸ்திகள் தான் ஓரொருவர் என்னும்படி அரிதாயிரே இருப்பது. நற்கலை மதுரகவி ஆழ்வாருடைய பிரபந்தம், அதில் 3 விஷயத்தை சொல்லிவிட்டார். தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே. எங்கள் ஆச்சாரியனுடையதான அந்த தேஜஸை தவிர்த்து, ரூப சௌந்தரியத்தை தவிர்த்து வேற எந்த தேஜஸும் எனக்கு தெரியாது, அறியேன்னு முடிச்சுட்டார். தேவுமற்று அறியேன் அப்படின்னார். அப்போ எனக்கு சேஷி யாருடான்னா அவர் தான்.
சேஷி எனக்கு எஜமானன் அவர் தானார். அதுக்கு அடுத்து என்னடா மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அப்போ என்னடானா அவருடைய சரணாரவிந்தங்களில் சரணாகதி பண்ணியாச்சு. அதுக்கு மேலே என்னடானா பலன் என்னடான்னா அவருக்கு பண்ணுற கைங்கரியம் ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்றே. அப்போ சேஷித்துவங்கள்லேருந்து ஆரம்பித்து பிராப்பியம் சேஷித்துவம் பிராப்பியம் அப்படின்னு எதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கோ அது எல்லாம் எனக்கு எங்கள் ஆச்சாரியர் விஷயம்தான். எனக்கு பெருமாள் விஷயமே கிடையாது. எல்லாம் எங்கள் ஆச்சாரியர் தான். யதா தேவே ததா குரவ் அப்படின்னும் எஸ்மாது தது உபதேஷ்டாசோ தஸ்மாத் குருதரோ குருன்னு அந்த நாராயண மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணி நாராயணுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யங்களெல்லாம் காட்டி கொடுத்த குருவுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் தான் எனக்கு லட்சியம், வேற தெரியாது அப்படிங்கிற நிலைமையிலேருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணுறது, அவரை சரணாகதி பண்ணி அவருடைய கைங்கரியம் பண்ணுறது. இங்கே சரணாகதிங்கிறதும் அருட்கும் அகுதே புகழ் அப்படிங்கிறது மாதிரி என்ன சரணாகதி நீ என்ன பண்ண போறனா அவருடைய கிருபையை எதிர்பார்க்கறதான். ஆச்சாரியுடைய கிருபையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. பதிலுக்கு நீ என்ன பலன் எதிர்பார்க்கறனா ஒன்றும் இல்லை, கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிற 3 விஷயம்தான். ஆழ்புக்க காதல் அடிமை பயன் என்று. அப்போ பிரேமையினால் ஜனித்தமான அந்த அனுபவத்தினால பிரேம ஜனிதானுரூப அல்லது ஆனந்த ஜனித்தமாகிய அதிலேருந்து உண்டானதான ஆனந்தத்திலேருந்து அல்லது ஆச்சாரியர்கிட்ட நெருங்க நெருங்க வரக்கூடிய பிரேமையிலேருந்து அதிலேருந்து உண்டாகக்கூடிய கைங்கரிய ருச்சி. அதனால ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்றே, அதுதான் பலன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதில் மதுரகவி ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய இந்த சொற்படியே சேஷித்வாதிகளை சொல்லுகிற மதுரகவிகளுடைய சன்மார்க்கமான இருக்கிறதே சன்மார்க்கம் இதுதான், ஆச்சாரிய அபிமான நிஷ்டை. இதுதான் சரம பர்வ நிஷ்டை ஆகுமாம். இதுதான் சரம பர்வ நிஷ்டை, கடைசி நிலை, விஷ்ணு பக்தியினுடைய கடைசி நிலை, பராகாஷ்டை அப்படின்வா. அந்த எல்லை நிலம் அது எதிரானா ஆச்சாரிய அபிமான பாத்திரமும் ஆச்சாரியனே எனக்கு எல்லா விதமான சேஷி எஜமானன் அப்படின்னு இருக்கிறதும் ஆச்சாரியன்னா அவருடைய திருவடியில் கைங்கரியம் தான் பலப்பிராப்தின்னும் இப்படி இருக்கிற நிலையை சொல்லிவிட்டார். இந்நிஷ்டையுடைய பரம ஆஸ்திகள் தான். ஆஸ்திகன்னு சொன்னால் விஷ்ணு பக்தன், முன்னாடி சொன்ன பிரபன்னன். பரமாஸ்திகன் அப்படின்னு சொன்னால் யாருடானா ஆச்சாரிய அபிமான நிஷ்டை உடையவர்கள். அவளுக்கு பெருமாளே வேண்டாம், ஆச்சாரியனே போகும். இந்த இவாளுக்கு அவர் ஆஸ்திகர்கள்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட பிரபத்தி பண்ணுறவாளை, நீங்கள் ஆச்சாரிய பிரபத்தியில் இருக்கிறவாள் நிஷ்டையில் இருக்கிறவாளை பரம ஆஸ்திகன்னு சொல்கிறார். இது விலட்சணமாக பிரித்து காட்டுறார். அந்த மாதிரி இருக்கிறவா என்னென்னா அதுக்கே ஆளை கிடையாது. ஆஸ்திகத்துக்கு என்ன பரமாஸ்திகனாக இருக்கிறதுக்கு ஓரொருவர் என்ன முன்னாடியே சொல்லிட்டார். 6 பஜன பூஷணத்தின் ஆழ்பொருளை எல்லாம் அறிவார், 6 சொன்னேரில் அனுஷ்டிப்பார், ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்றோதுன்னு முன்னாடியே உபதேசத்தினால சொல்லிட்டார். அதில் ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிறதான கிரந்தத்தில் ரகசிய கிரந்தத்தில் கடைசியில் பின்னாடி சொல்லிட்டு போகிறார் சரம பருவ நிஷ்டையான இந்த ஆச்சாரியர் அபிமான நிஷ்டை. அதுதான் இங்கே சொல்கிறார் ஆழ்பொருள்னு. அந்த ஆழ்பொருளில் இருக்கிறவா நிஷ்டையில் இருக்கிறவா ஓரொருவர் கூட கிடைக்க மாட்டா, அப்படி அரிதாயிரே இருப்பது. இப்பேற்பட்ட பரம ஆஸ்திகால ஓர்த்து நெஞ்சே. அடுத்த பதம் கொடுக்குறார். கீழ் சொன்ன நாஸ்திகாதித்ரையருடைய ஸ்வரூப சுபாவங்களை நன்றாக ஆராய்ந்து. ஏன்னா ஆஸ்திகன் ஆஸ்திகன் நாஸ்திகன் அப்புறம் நாஸ்திகன் 3 பேர் இருக்கா. நாத்திகன் இருக்கா, ஆஸ்திகன் இருக்கா, ஆஸ்திக நாஸ்திகன் இருக்கா. இந்த 3 பேருடையதான ஸ்வரூபமும் சுபாவமும் அவளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு, அவள் சுபாவம் எப்படி இருக்குன்றதெல்லாம் ஆராய்ந்து பாருன்றது. மனசை பார்த்து சொல்கிறார் மணவாள மாமிகள். அதை ஆராய்ஞ்சு பாரு, நன்றாக ஆராய்ஞ்சு பாரு. இதுவா 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 இந்த 3த்துல நமக்கு எது வேணும்னு மனசே நீ தேர்ந்தெடு. அப்போ தேர்ந்தெடுக்கிற மனசாக இருக்கணுமே. சாரதமத்தை போய் பிடிக்கிற மனசாக இருக்கணும். இது சாரம், அல்பசாரம், அசாரம், சாரம், சாரதரம் எல்லாத்தையும் விட்டுட்டு சாரதமத்தை பிடிக்கிற மனசாக இருக்கணும். சுவாமி மணவாள மாமன்களுடைய மனசு சாரதமத்தை பிடிக்கிறதா இருக்கிறதுனால நடுச்சொன்னவரை நாளும் தொடர்ந்து முடிக்கிறார். நடுச்சொன்னவர்னா யாருடானா ஆஸ்திகர். நாத்திகரும் நன்னெறி சேர் நற்கலை சேர் ஆத்திகரும். அவரும் ஆத்திக நாத்திகரும் 3 விதமான அதிகாரிகளை சொல்லிட்டார். நாஸ்திகன், ஆஸ்திகன், ஆஸ்திகன், ஆஸ்திகன். இதில் இந்த 3 பேர் விஷயமாகவும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாரு மனசே. யாருடைய பாதையில் நம்ம போகணும், யாரை நம்ம பிடிச்சின்னு அந்த பாதையில் போகணும், நமக்கு வழிகாட்டியாக யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத மனசே நீ விசாரம் பண்ணிப்பார். இவரை ஓர்த்துன்னா ஆராய்ச்சி பார்க்கறது. இந்த 3 பேரையுமா ஆராய்ச்சி பண்ணி பார் அப்படிங்கிறார். நெஞ்சே நல்ல மனசு,
இப்போ ஏற்பட்ட வாழ்க்கலாம் அதெல்லாம் அது நல்ல ஆன்சரை கொடுக்குறது. ஆராய்ச்சி பண்ணிட்டாலும் அந்த ஆராய்ச்சியில் ரிசல்ட்டு சரியான ரொம்ப ரொம்ப சரியான ரொம்ப ரொம்ப சத்தியமான ஒரு பாதையாக போயிடணும். அந்த பாதையில் நம்ம போகிறதா இருக்கணும். அப்பேற்பட்ட மனசு சாரத்தமமாக கிரகிக்கக்கூடிய மனசாக்கிறதுனால நெஞ்சேன்னு கூப்பிட்றார். இவர்களை விவேகித்து பற்றிகைக்கும் விடுகைக்கும் பரிகரமான நெஞ்சே. என் மனசு இப்போ எப்படி இருக்கிறாருன்னா இந்த 3 பேர் அதிகாரிகளை பற்றியும் நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்து இதில் எதெல்லாம் விடணும் யாரை பிடிக்கணும் அப்படின்னு தராதரம் தெரிஞ்சு பிடிக்கக்கூடிய நல்ல மனசு. விட வேண்டியதை விட்டும் பற்ற வேண்டியதை பற்றினும் இப்படி போகக்கூடிய நல்ல மனசே அப்படிங்கிறார். அக்ஞரியம் விசேஷஞரியம் ஞான லவ துர்விதக்தரியம் நன்றாக விவேகித்து அவர்கள் சொரூப சுபாவங்களை அறிந்த பின்பு இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறச்சே 3 விதமான அதிகாரியில் சுத்த அஜ்ஞானி ஒருத்தன், இன்னொருத்த சுத்தமான விசேஷ ஞானம் உடையவன். சுத்த அஜ்ஞானி விசேஷ ஞானம் உடையவன். இவன் ஞானம் இருந்தும் ஞானம் இல்லாததுமாக இருக்கும் இல்லை இல்லை இருக்கு அப்படின்னு இருக்கிறவன் 2ஆம் கட்டம். அப்போ ஞான லவ துர்விதக்தரையும் நன்றாக விவேகித்து அவர்கள் சொரூப சுபாவங்களை அறிந்த பின்பு அவளுடைய சொரூபம் எப்படி இருக்கு, சுபாவம் எப்படி இருக்கு, இந்த 3 வித அதிகாரிகளையும் நன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரென விட்டு, மூர்க்கன் அப்படின்னு நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறா உலகத்தில். மூர்க்கன்னு சொல்ல போனோன்னா முட்டாள்னு அர்த்தம். இங்கிலீஷில் இடியட்டுன்னு சொல்லுவா, ஃபூல்னு சொல்லுவா, இதெல்லாம் சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் மூர்க்கன்னு பேர். ஏன் மூர்க்கன் அப்படின்னா முன்னவரும் பின்னவரும் ஏன் மூர்க்கர்னு சொல்கிறான்னா அறிவுங்கிறது உத்தமோத்தமான அறிவுன்னு ஒன்று இருந்ததானா இல்லை இருக்குது, பகவான் கொடுத்துருக்கான். தியோகன பிரயோதியாதுன்னு உள்ளேருந்து தூண்டுறான். ததாமி புத்தி யோகம் தம்னு வேற சொல்கிறான் கீதையில். அப்படி இருக்கிற பகவான் அறிவை கொடுத்தும் கூட அதை உபயோகப்படுத்திக்க தெரியாதவன் அர்த்தம். அதுதான் அவனை முட்டாள் மூடன் மௌட்டியமானவன். அவனை இங்கிலீஷில் இடியட்டு ஃபூல்லாம் சொல்கிறான். இடியட்னா திட்டுன்னு அர்த்தம் இல்லை, பெரிய ஏதோ கெட்ட வார்த்தையாக்கும் இடியட்டு ஃபூல்லாம் சொல்கிறான். அறிவில் முட்டாளாக இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா விவேச்சனா புத்தி போரல, விவேகம்ன்றதான புத்தி போரல, பகுத்தறிஞ்சு ஆராய்ச்சி பார்த்து தெரிஞ்சுக்கிற மனசு இல்லாதனால அவனுக்கு மூளை இருந்தும் அதை உபயோகப்படுத்திக்க தெரியாத மனசாக இருக்கு. அதான் நெஞ்சேன்னு கூப்பிட்டாரு. இங்கே மூளையே புத்தியே அப்படின்னு கூப்பிடல. ஏன்னா புத்தி எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தியை உபயோகப்படுத்திக்கிறது மனசு. இந்த மனசு சரியில்லையானா சஞ்சலமாக இருந்துருத்தோம்னா எதை உபயோகப்படுத்திக்கிறதுனே தெரியாது போயிடும். அதனால நெஞ்சை பார்த்து சொல்கிறார், ஏ மனசே இதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு முன்னவரும் பின்னவரும் மூர்க்கர் என விட்டுனார். முன் சொன்ன அப்பிரமாணிகரான நாஸ்திகரையும், பிராமாணிகன்னா நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறவா, பிரமாணங்கள் படி நடக்கிறவா பிராமாணிகள். முன்னாடி சொன்ன நாஸ்திகர் சுத்தமாக அப்பிரமாணிகன். நமக்கு பிராமாணிகனா இருக்கவே முடியாது, நமக்கு வழிகாட்டியாக இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் சுத்த மூடன், விட்டுருவனை. பின் சொன்னவன் எப்படி இருக்கான்டானா பின் சொன்ன பட்சபாதிகளான ஆஸ்திக நாஸ்திகரையும் சாஸ்திர மார்க்கத்தில் அடங்காத சாகசிகர் என்று கைவிட்டு, அதாவதுன்னா ரொம்ப சாகசம் பண்ணுறவா, சாஸ்திரங்களாம் எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றுக்கும் போக மாட்டான், இஷ்டத்துக்கு போயிட்டு இருப்பான் பாதையில். இவன் தான் ஆஸ்திக நாஸ்திகன். விஸ்தாரமாக பின்னாடி சொல்ல போகிறாங்க. அப்போ ஆஸ்திக நாஸ்திகன்னா சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சும் கூட ஆனால் தான் சுதந்திரமாக தான் இஷ்டத்துக்கு போகிறவன் அவன் ஆஸ்திக நாஸ்திகன். அதனால சொல்கிறார், பட்சபாதிகளான ஆஸ்திக நாஸ்திகரையும் சாஸ்திர மார்க்கத்தில் அடங்காத சாகசிகர், ரொம்ப சாகசம் பண்ணுறவனாக இருக்கான் என்று கைவிட்டு, அதாவது அவள் எப்படி இருக்கிறான்னா எத் பிரத்யக்ஷம் ததேவாஸ்தி நாஸ்தி அந்யது இது நிச்சிதாக அர்த்தகாமபராக பாபா நாஸ்திகா தேக கிங்கரா என்று தொடங்கி விஜான லக்ஷணைகி தான் து சம்யக்கு விவசித தியஜேது என்கிற இப்படி மூர்க்கரான இவர்கள் இருவரையும் விட்டு, அப்போ நாஸ்திகனையும் சரி ஆஸ்திக நாஸ்திகனையும் சரி, இப்போ இத்தனை சொல்லின்னு வந்த விஷயம்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற விஷயமா இருக்கிறதுனால அவளெல்லாம் விட்டுரு, அவளெல்லாம் தூக்கி எரிஞ்சிரு. அதாவது தியஜேத்துன்றது விவசித தியஜேத்து என்கிறபடியே இப்படி மூர்க்கரான இவர்கள் இருவரையும் விட்டு, இவா 2 பேருமே மூர்க்கர்கள் தான், நாஸ்திகன் ஆஸ்திக நாஸ்திகன் 2 பேரையும் விட்டு. ஏன்னா விடுகை கண்டீர் விதி, இப்படிப்பட்டவாளை விடுறது தான் விதி. அதுதான் நமக்கு நல்ல தலையெழுத்து, நல்ல விதி. விதி இருந்தால் தான் இப்படி நடக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. நமக்கு நல்ல தலையெழுத்து இருந்ததுன்னா இவளெல்லாம் விட்டுருவோம். ஆஸ்திகாகிரேசராக எவருக்கானோ, ஆஸ்திகத்தில் உச்சமாக இருக்கிறானோ, உத்தமனாக இருக்கானோ அவனை பிடிப்போம்.
அப்போ மனசை பொறுத்து இருக்கு தலைவிதி, எல்லாம் விடுகை கண்டீர் விதி என்கிறபடியே சவாசனமாக பரித்தெஜித்து என்கை. அப்புறமா அது மாதிரி இருக்கிறவாள்லாம் மனசுக்கே வரக்கூடாது. அதெல்லாம் இந்த மாதிரிலாம் உண்டுங்கிற எண்ணமே வரக்கூடாது. இனி பற்றப்படும் அவர்களை சொல்லுகிறது. அடுத்து மாமனிகள் என்ன சொல்கிறாங்க, அப்போ யார் தான் பிடிக்கிறதுனா முன்னாடி பின்னாடி இருக்கிறவனை தூக்கி எறிஞ்சிரு மூர்க்கன்னு முட்டாள்னு. பின்ன யார் அப்படின்னா நடுச்சொன்னவரை நாளும் தொடர். இந்த நடுச்சொன்னவர் யாருன்னா ஆத்திகர். நற்கலையில் நன்னெறி சேர் ஆத்திகர் அப்படிங்கிறார் இல்லையா, அது முன்னாடியே சொல்லிட்டு வந்துட்டோம் அது என்னதுன்னு. அதை சொல்கிறாருங்க, பிராமணிகராகையாலே இவா தான் நமக்கு வழிகாட்டிகள் பிராமணிகர்கள். தது உபய வியாவிருத்தராய், முன்னாடி சொன்ன நாஸ்திகனாகவும் இருக்க மாட்டா, நாஸ்திகனாகவும் இருக்க மாட்டா, நடு வழியான ஆஸ்திகத்தில் மட்டும் இருப்பா. மத்தியஸ்தராய் இருக்கிற நாய் அப்படிங்கிறதுனால மத்தியஸ்தன், ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறவனா இருப்பா. ஆச்சாரிய பரதந்திரனாய் இருக்கிற அதிகாரிக்கு ஆப்தராய், யாரெல்லாம் ஆச்சாரியனுக்கு பரதந்திரன் அடிமை அப்படின்னு யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியப்பட்டவா இந்த ஆஸ்திகாலாம். ஏன்னா அவளை மேலும் 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 ஆச்சாரிய பக்தியில் அல்ல ஆச்சாரிய பிரேமையில் ஆச்சாரிய கிருபா நிஷ்டையில் அவனை மேலும் 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 வளர்த்துன்னு போகிறவா. அதனால அதிகாரிக்கு ஆப்தராய் அங்கீகார யோகியராய் இவாளை தான் அங்கீகரிக்கணும். கண்டவனையும் போய் அங்கீகரித்து அவன் சொல்கிறது இவன் சொல்கிறது வார்த்தையெல்லாம் வார்த்தையை எடுத்துக்கக்கூடாது. அதான் பேச்சு. எத்தனையோ பேர் பேசுகிறா, இவாளும் பேசுகிறா, அவ்வளோதான். அனுவர்த்தனீயராய் இருக்கும் அனுகூலர் படியையும் இதுக்கு அசலாய் அனங்கீகார விஷயமாயிருக்கும் அனுகூலர் படியும் அருள் செய்ய வேணும் என்று திருவுள்ளம் பற்றி. அப்போ திருப்பி முன்னாடி சொன்னதான விஷயங்கள்லேயே நம்மளை ஈடுபடுத்தக்கூடியவா. முதல்ல உலக விஷயங்களில் சுகபோகங்களில் ஈடுபடுத்துகிறவன் நாஸ்திகன். நாஸ்திகன் என்ன பண்ணுவான்னா பிரமிப்பை உண்டாக்குவான். ஆஸ்திகத்தை சொல்லிவிட்டு கடைசியில் நாஸ்திகத்தில் கொண்டு போய் முடிப்பான். இப்படி இருக்கிறவா ரெண்டு பேரும் இவன் உண்மையாக ஆஸ்திகன்கிட்ட போயிட்டோம்னா நம்மளுடைய ஆச்சாரிய அபிமான நிஷ்டையை மேலே மேலே தூக்கி விட்டுருவா இல்லையா. இவா ரெண்டு பேரையும் தெரிஞ்சுண்டு நாத்திகரும் என்று தொடங்கி நாத்திகராகிறார். திருப்பி இப்போ நாஸ்திகன்லேருந்து விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். நாத்திகர் என்று நாத்திகராகிறார். உள்ளோடு புறம்போடு வாசிகிற நாஸ்திகராக இருக்கும் அவர்கள். உள்ளியும் நாஸ்திகம் வெளியிலையும் நாஸ்திகம். மனசு உள்ள ஆராய்ச்சி பார்த்தாலும் அவன் நாஸ்திகனாக இருப்பான். கடவுள் இல்லைன்னு, சாஸ்திரம் இல்லை, கடவுள் இல்லை, தோன்றியா போகிற பாதை தான், நமக்கு என்ன தோன்றதோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு இருக்கான் இல்லையா. இவன் வந்து சாஸ்திரத்தையும் ஒத்துக்கிறதா இல்லை, கடவுளையும் ஒத்துக்கிறதா இல்லை. அவன் மனசுக்குள்ளேயும் ஒத்துக்கலை. சிந்தையினால் இகழ்ந்த இரணியன். அவன் மனசுக்குள்ள ஆழ்ந்து பார்த்தாலும் இல்லை, வெளிப்படியாக பார்த்தாலும் இல்லை. அவன் ரெண்டு விதத்துலையுமே. அப்போ நெஞ்சு சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும்னா இல்லையா. அப்போ உள்ள வெளியில் பேச்சில் எதுலேயுமே அவன் சுத்த நாஸ்திகன். ஆனால் உள்ளோடு புறம்போடு வாசிகிற பேதம் இல்லாத நாஸ்திகராக இருக்குமவர்கள். நாஸ்திகன்னா நாஸ்தினும் எதை நாஸ்திங்கிறான்னா கடவுளை நாஸ்திங்கிறான், பரலோகத்தை நாஸ்திங்கிறான், அதை சொல்லக்கூடிய சாஸ்திரத்தையும் நாஸ்திங்கிறான். முடிஞ்சு போச்சா? இது முடிச்சுட்டார். இதோட ஆஸ்திக நாஸ்திகராகிறார். இப்போ ஆஸ்திக நாஸ்திகன் சொல்லல, அதுக்கு என்ன விளக்கம்னா அதுக்கு சொல்கிறார் இங்கே, புறம்பு ஆஸ்திகரை போலேயும் உள்ளே நாஸ்திகரமாய் இருக்கும் அவர்கள். வெளியில் பார்த்தா ஆஸ்திகனாக இருப்பான், சாஸ்திரம் மரியாதை எல்லாம், கோவில் போவான், எல்லாம் இருக்கும், அவனுக்கு நெத்தியில் ஏதோ ஒரு திலகமாவது இட்டுப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அவன் மனசில் என்னன்னா எல்லாம் சொல்லியிருக்கு, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நடக்காதுப்பா, சும்மா சொல்லிட்டு இருக்கா, ஏதோ அவளுக்கு தோணுனதை எழுதி வச்சிருக்கா, அவள் முடிஞ்சதை அனுஷ்டிக்கிறா, இதெல்லாம் பலனாக கிடைக்க போகிறது அப்படின்னு வெளியில் பேசிட்டு இருப்போம். அவள் வெளியில் வந்து ஆஸ்திகனாக இருக்கான், உள்ளுக்குள்ளே அவனுடைய எண்ணம் இதெல்லாம் பலிக்க போகிறதில்ல, இதெல்லாம் நடக்க போகிறதில்ல, ஏதோ அவளுக்கு தோணுனதை எழுதி வச்சிருக்கா, பின்ன நீ ஏன் அந்த பாதையில் போகிறேன்னா சும்மா போய் வைப்போமேன்னு போயிட்டு இருக்கு. இப்போ உள்ள ஒன்று புறம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னா, உள்ள ஒன்று வெளியில் ஒன்றுன்னு இருக்கிறவன் தான் ஆஸ்திகன். இவன் பசுத்தோல் போர்த்திய புலின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா இல்லையா. வெளியில் பார்த்தா பசு மாதிரியான பசுத்தோலை போத்திட்டு பசுமாடுன்னு ஏமாறும்படியாக இருக்கும். கடைசியில் பார்த்தா உள்ளே பார்த்தா அது புலி பாஞ்சு கொண்டு விடும். அதை மாதிரி தான் இந்த நாஸ்திகன் அப்படிங்கிறத விளக்கிறார். அஜ்ஞான விஷய பிரவணன் கேவல நாஸ்திகனை போலே அஜ்ஞானத்தினால விஷய பிராவண்யனாக இருக்கான், விஷய சுகங்களில் ஈடுபாடோடு இருக்கான், அவன் தான் நாஸ்திகன். அவன் அஜ்ஞானி,
விஷய சுகங்களை மட்டும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான், இஷ்டத்துக்கும் தோணுனபடிலாம் செய்வான் அப்படின்னு இருக்கிறவன் நாஸ்திகன். அது தெரிஞ்சு போச்சு. ஞானவானான விஷயப்பிரவணன் நாஸ்திகனை போலே அப்படின்ட்டார். இவன் ஞானவான், சாஸ்திரங்கள்லாம் தெரியும், ஆனால் உலக விஷயத்துல தான் ஈடுபடுவான், பகவத் விஷயத்துக்கோ ஆச்சாரிய விஷயத்துக்கோ போக மாட்டான். இவன் தான் நாஸ்திகன் அப்படின்ட்டார். நாஸ்திகனை போலே என்ற இடத்துக்கு நாஸ்திகனாகிறான் தர்ம அதர்ம பரலோக சேதன ஈஸ்வரர்களுக்கு பிரதிபாதனமான சாஸ்திரத்தில் பிராமாண்ய புத்தி ஒன்றுமின்றிக்கே ஸ்வைர சஞ்சார பரனாய் திரிகிற சுத்த நாஸ்திகன் என்றும். அப்போ அதுக்கு இப்போ முன்னாடி நான் சொன்னதே தான் விஸ்தாரமாக கொடுக்குறார் வியாக்கியானத்தில். ஏன்னா இது மணவாள மாமுனிகளையே ஒரு இடத்துல அவர் பண்ணின பாஷ்யத்தில் எழுதிட்டு போகிறார். அதை தான் மனசில் வச்சு நீங்கள் சொல்கிறார். நாஸ்திகன் ஆகிறான்னா நாஸ்திகன் எப்படி இருப்பான்னா தர்மத்தையும் ஒத்துக்கிறதா இல்லை, அதர்மத்தை பற்றி அதர்மங்கள் பற்றிய விசாரம் இல்லை, பரலோகத்தை பற்றி விசாரம் இல்லை, ஜீவாத்மாவன் உண்டுங்கிறதையும் பற்றி இல்லை, ஈஸ்வரன் ஆகிய பரமாத்மாவை பற்றியும் விசாரம் இல்லை. இதை பற்றி சொல்கிறதான சாஸ்திரத்தில் பிராமாண்ய புத்தி ஒன்றுமின்றிக்கே, இதெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்குற சாஸ்திரங்களையும் இதெல்லாம் பிரமாணங்கள், இதுபடி தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுலையும் அவனுக்கு புத்தி இல்லை. ஒன்றுமின்றிக்கே ஸ்வைர சஞ்சார வரணாய் தனக்கு தோணினபடி வாழ்க்கையை வாழ்ந்துன்னு போகிறான். அப்படி திரிகிற சுத்த நாஸ்திகன் என்றும் நாஸ்திகனாகிறான். இப்போ அடுத்து நாஸ்திகன்னா யாருன்னா தர்மம் அதர்மம் சகல பிரதிபாதகமான சாஸ்திரத்தை பிரமாணம் என்று அறிகையாலே ஆஸ்திகன் என்றும் சொல்லலாம்படியா இருப்பனாய். சாஸ்திரத்தின்படி தர்மம் ஒத்துப்பான், அதர்மம் ஒத்துப்பான், பரலோகம் கூட ஒத்துப்பான், எல்லாத்தையும் ஒத்துப்பான், ஜீவாத்மா பரமாத்மா எல்லாத்தையும் ஒத்துப்பான். அதில் இவன் ஆஸ்திகன்னு சொல்லலாம் ஒத்துக்கிறதுனால. ஆனால் அந்த சாஸ்திர மரியாதையில் அடங்காதே தோற்றிட்டு செய்தி திரிகையாலே அந்த சாஸ்திரத்தில் சொன்னதெல்லாம் தெரிஞ்சும் கூட அந்த மரியாதைப்படி நடக்காத, அந்த சாஸ்திரத்தில் சொன்னபடி அனுஷ்டிக்காத தான் தோன்றியா போகிறவன் நாஸ்திக சமனாய் இருக்கும் அவன். அப்போ ஆஸ்திக சமமாகவும் இருக்கான், நாஸ்திக சமமாகவும் இருக்கான். அனுஷ்டானத்தை பார்த்தா நாஸ்திகமாக இருக்கான், விஷயத்தை பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாம். அதுதான் இவன் நாஸ்திகன்னு சொல்கிறோம் என்றும் இப்படி ஜீயர் தாமே வியாக்கியானம் செய்துள்ளினார். இதே அவர் வியாக்கியானம் பண்ணிச்சவே பெரிய ஜீயராகிய நம்ம மணவாள மாமனிகளே வியாக்கியானம் பண்ணிக்கிறதுனால அதை வச்சுன்னே நான் இங்கே உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ பிள்ளைலோகன் ஜீயரும் இங்கே வியாக்கியானம் பண்ணுறார். நற்கலையில் நன்னெறி சேர் ஆத்திகராவது ஆஸ்திகோ தர்மசீலஸ்ட என்னும்படி தர்ம அதர்மாதி சகல பிரதிபாதகமான சச்சாஸ்திரத்தை பிரமாணம் என்று அறிந்து அந்த மரியாதையிலே நின்று அப்படியே அதில் உக்தமான சதனுஷ்டானங்களையும் அனுஷ்டித்து கொண்டு போகிற பிராமாணிகரான ஆஸ்திகரன்கை. அப்போ நற்கலையில் நன்னெறி சேர் ஆஸ்திகர்னு சொன்னால் சாஸ்திரப்படி அதில் உக்தமான பிரகாரம் அனுஷ்டிச்சுட்டு போகிறவன் ஆஸ்திகன், அதில் சொன்னபடி நடந்துட்டு போகிறவன். அதில் ஆஸ்திகோ தர்மசீலஸ்ச சிஷ்யோ சிஷ்யரித்யபி தீயத்தே அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்கிறதால அவன் ஆஸ்திகனாக இருந்து தர்மசீலஸ்ச தர்ம விவேச்சனம் பண்ணி அதை பிரித்து பார்த்துக்கிற அறிவினால பிரித்து கடைசியில் இதில் தர்மங்கள்னு சொல்லப்பட்டது எது, அந்த தர்மத்திலேயே தர்ம சூக்ஷ்மங்களையும் தெரிஞ்சு அதுலேயும் உத்தமோத்தமமான தர்ம சூக்ஷ்மம் எதுன்னு புரிஞ்சு அந்த பாதையில் போகக்கூடியவனாக இருக்கணும். உக்தமான சதானுஷ்டானங்களையும் அனுஷ்டித்து கொண்டு போகிற பிராமாணிகரான ஆஸ்திகரங்கை அன்றைக்கே. அதுவா இன்னொரு விளக்கம் கொடுக்குறேன். அத்தியாத்ம சாஸ்திரங்களான ஸ்ரீ கீதாதிகளில் ஓதப்படுகிற உபாய அத்தியவசாய ரூபமான பிரபத்தி மார்க்கத்திலே வழிபட்டிருக்கிற ஆஸ்திகரும் என்று ஆகவுமாம். அப்போ ஆஸ்திகன்னா யாருன்னா சாஸ்திரங்களில் அதுவும் பகவத்கீதா சாஸ்திரம் உயர்ந்ததாக்கத்தில் அதில் சொல்லப்பட்டதான பல்வேறு உபாயங்கள் மார்க்கங்கள் இருந்தாலும் பகவான் இடத்துக்கு அதில் பிரபத்தி மார்க்கம்தான் நமக்கு உச்சிதம்னு தெரிஞ்சு அந்த பாதையில் இருக்கக்கூடியவருக்கு ஆஸ்திகன் அப்படின்னு பேர். ஆஸ்திகனாய் இவ்வர்த்தத்தில் ருச்சி விசுவாசங்களை உடையவனாய் உஜ்ஜீவித்த ஆஸ்திகனாக இருந்து இந்த சாஸ்திரங்கள் நம்ம பூர்வர்கள்லாம் போயிருக்கிறா இந்த பாதை, அதில் நம்ம போயே ஆகணும், அதுதான் நமக்கு வழி கதி அப்படின்னு தெரிஞ்சு போகிறவன் இருக்காமல் அவன் உஜ்ஜிச்சு போயிடுவான். இது ஒரு பாதை. இன்னொன்று என்னடான்னா நாஸ்திகனாய் நசித்தல் ஒழிய, நாஸ்திகனாட்ட இருந்துட்டு நசிச்சு போகிறதுன்னு அழிஞ்சு போகிறது. அப்போ ஒன்று உஜ்ஜீவனம், ஒன்று நாசம், ஆத்மாவுக்கு நாசத்தை விளைவிச்சுக்கிறான் நாஸ்திகனாக இருந்து. பரமாஸ்திகனாக இருந்து உஜ்ஜீவிச்சுடுறான், வைகுண்டத்தில் போய் ஆச்சாரிய கைங்கரியத்தில் நிஷ்ட உடையவனாக போயிடுறான். இது ரெண்டு தவிர்த்து மூணாவது ஒன்று இருக்கான்னா கிடையாது. ஒன்று நாசமாக போகணும், இல்லைன்னா நேர மோட்சத்தில் போய் ஆச்சாரிய கைங்கரிய நிஷ்டையில் இருக்கணும்.
அதனால நீங்கள் சொன்னார் உஜ்ஜீவித்தல் நாஸ்திகனாய் நசித்தல் ஒழிய என்றிலே அருளிச்சது. இது 2 தவிர்த்து 3வது கிடையாதுன்னுட்டார். நெறி அறியாதார், இந்த நெறியை தெரிஞ்சுக்காதவா அப்படின்னு தொடங்கி இறையுரை தேராதவரும் என்றாரிரே. அப்போது ஒன்று பகவன் கொடுத்ததான மார்க்கம் இறையுரை, கீதையில் பகவானே கொடுத்ததான அதை தேராதவர், அதில் எது சாரதமம்னு புரிஞ்சுக்காதவா, நெறி அறியாதார், எந்த நெறிய நல்ல மார்க்கம் எதுனே தெரியாதவா என்றாரிரே. ஆகையால் சுதந்திரனுக்கு ஆஸ்திகரை அந்த ஆஸ்திகர் வாசி அறிந்து ஆதரித்து போரும் நெஞ்சே அப்படிங்கிறார். சுதந்திரனா தெரிஞ்சுட்டு இருந்த நாம் முன்னாடிலாம் சம்சாரத்தில், இப்போ ஆஸ்திகரை, அந்த ஆஸ்திகராக இருக்கக்கூடிய அந்த ஆஸ்திகர் வாசி அறிந்து இவன் தான் உண்மையான ஆஸ்திகன், இவன் நாஸ்திகன், இவன் ஆஸ்திகன் 3 பேரையும் புரிஞ்சுட்டு அதில் ஆஸ்திகனை ஆதரித்து போரும் நெஞ்சே, ஆஸ்திகால போய் கொண்டாடக்கூடிய மனசு மாமுனிகளுடைய மனசு. அவர்களை நித்தியமாக அனுவர்த்திக்க பார், அவளையே பிடிச்சிட்டு அவள் போகிற பாதையிலேயே நீயும் போ, அவள் பின்னாடியே போ, அவளே நம்ம பின்னாடி ஒருத்தர் வராருன்னா அவளை கூட்டின்னு போகணுன்ற நல்ல உள்ள முடிவு அவள்லாம் ஆஸ்திகள்லாம். நான் மட்டும் கரையேறினா போகணுன்ற சுயநலம் இருக்காது அவளுக்கு. அப்போ நம்ம பின்னாடி யாரோ வரான்னா அவளையும் நல்லபடியாக கொண்டு போய் அங்கே சேர்க்கணும், இந்த பாதையில் தானே வரா அப்படின்னு இருக்கிறதுனால அவர்களை நித்தியமாக அனுவர்த்திக்க பார். இந்த விஷயத்தில் ஏ மனசே, நீ பேர்பட்ட ஆஸ்திக ஜனங்களை அனுவர்த்திச்சுன்னு பின்னாடியே பின்தொடர்ந்து போன்னு சொல்லச்சே. இதுக்கு பாகவதத்துலேருந்து உத்தவ கீதையில் சொல்கிறான் பகவான். அந்த ஸ்லோகத்தை எடுத்து கொடுக்குறாருங்க. நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சினம் அனுவிரஜாமியகம் நித்தியம் பூயேயேத் அங்கிரி ரேணுபிகி. உத்தவனை பார்த்து சொல்கிறார், எவன் ஒருவன் எதிலையுமே பற்றற்று ஆசை இல்லாதிருக்கானோ, எப்போதும் என்னையே நினச்சின்னு இருக்கானோ, ரொம்ப சாந்த சுபாவமாக சாத்விகமாக இருக்கானோ, யார்கிட்டையுமே விரோதம் பாராட்டாதவனாக இருக்கானோ, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் சமபுத்தியோட எவன் இருக்கானோ, அப்பேற்பட்டவனாகிய பரம பாகவதோத்தமனுடைய பாததூளி என் தலையில் படாதான்னு நினச்சிட்டு அவளை பின்தொடர்ந்து நான் போகிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிற வார்த்தை. அதுலேருந்து மாமுனிகள் என்ன எடுக்கிறாராம், அந்த அனுபிரஜாமியகம் நித்தியம் அவளை பின்தொடர்ந்து நான் போகிறேன்னா இல்லையா பாகவதால. இப்போ மணவாள மாமுனிகள் சொல்கிறார், ஏன் நெஞ்சே இந்த ஆஸ்திகால பின்தொடர்ந்து நீ போ, அப்போ இவாளையே பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரமாணமாக அதை எடுக்கிறார். அனுபிரஜாமியகம் நித்தியம் என்கிறபடியே அவர்கள் அடியை தொடர்ந்து திரியப்பாராய். அப்பேற்பட்ட ஆஸ்திகா கிரேசர்கள் யார்களோ மகா ஆஸ்திகர்கள், அவளுடைய திருவடியை பிடிச்சின்னு போகிறதுக்கு வழியப்பார், அடியை தொடர்ந்து திரியப்பார். ஏதோ ஒரு க்ஷணம், 1 மணி நேரம், ஒரு முகூர்த்தம், இல்லை ஒரு அரை நாள், ஒரு நாள் அப்படின்னோ, இல்லை ஆயுசில் ஏதோ கொஞ்ச நாள் அப்படின்லாம் இல்லாத, எப்போதும் அவள் பின்னாடியே தொடர்ந்து, ராமர் பின்னாடியே எப்படி பின்னாடியே தொடர்ந்து வில்லும் கையும் வாளும் கொண்டு பின் செல்லன்னாரு. அவர் லக்ஷ்மணர் போனாரோ, பரதனை விடமாட்டேன்னு பின்தொடர்ந்து சத்ருகுணன் போனானோ ஜென்மாபுர, அதை மாதிரி ஏ மனசே மகா ஆஸ்திகர்களை பின்தொடர்ந்து போ. நடுச்சொன்னவரை நாளும் தொடர், மத்தியம பதோக்தரை அதாவது பிரதம பதத்தில் கழியுங்கிற தேகாத்மாபிமானிகளான நாஸ்திகரையும், சர்மபதத்தில் கழியுங்கிற விஷய சபலரான ஆஸ்திக நாஸ்திகரையும் போல் அன்றைக்கே மத்தியம பதோக்தமான ததேக உபாயத்துவத்தையும் ததிய பாரதந்திரத்தையும் உடையவராய் அவர்களில் அத்தியந்த விலட்சணமாயிரே ஆஸ்திகர்படி இருப்பதென்கை. திருப்பி திருப்பி இந்த ஆஸ்திகன்னா யாரு, நாஸ்திகன்னா யாரு, நாஸ்திகன்னா யாருன்னு இந்த விவரணம் கொடுத்துட்டே வரார். எதுக்கிடானா மனசில் நன்னா படியணுமேன்றதுக்காக. ஏன்னா இது துர்லபம்பா இந்த ஆஸ்திகருடைய பின்னாடி தொடர்ந்து போகிறதுங்கிறது. உலகத்தில் நாஸ்திகால் நிறைய இருப்பா, நாஸ்திகனும் நிறைய பேர் இருப்பா. ஆனால் உண்மையான ஆஸ்திகன் கிடைக்க மாட்டான். அதில் மனசே பின்னாடியே தொடர்ந்து அவளையே பின்தொடர்ந்து போ, அவள் காட்டுற பாதையில் அவள் பின்னாடியே போயிட்டு இரு அப்படிங்கிறதால மத்தியம பதோக்தர ஆனன்றதால மத்தியமத்தில் சொல்லியிருக்கிறது. முதல்ல நாஸ்திகர் சொல்லிட்டார், அடுத்து ஆஸ்திகர் சொன்னார், அப்புறம் நாஸ்திகர் சொன்னார். இந்த 3 பேரில் மத்திய பதோக்தரை அப்படிங்கிறதுனால மத்தியம பதம் ஆஸ்திகர். அந்த ஆஸ்திகரை நீ பின்னாடி தொடர், அவளையே பின்பற்றி போ. ஏன்னா அவள் அத்தியந்த விலட்சணமாயிரே ஆஸ்திகர் படி இருப்பது. அவள் ரொம்ப விலட்சணமாக இருக்கா, அவளை பிடிச்சின்னு போ. நம்ம ஏன்னா நானும் விலட்சணம் ஆகணுமே, அதுவும் அத்தியந்த மகா விலட்சணமானவனா நானும் ஆகணும்னா, இப்போ மகா விலட்சணமாக இருக்கிறவாளுடைய திருவடியை பிடிச்சின்னு போனால் தான், அவள் போகிற பாதையில் போனால் தான் நானும் மகா விலட்சணமானவனாக ஆக முடியும்.
அல்ல அத்தியந்த விலட்சணமாயிரே ஆஸ்திகர் விடி இருப்பதென்கை ஆகையாலே பிரதிகூலரானவர்களுடைய க்ஷணகால மாத்திரமான சகவாசம் சத்தையை நசிப்பிக்குமா போலே. முன்னாடி சொன்ன ஆஸ்திக நாஸ்திகர்கள்லாம் இருக்காளே, இவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா அவளோட க்ஷணகாலம் ஒரு க்ஷணப்பொழுது கூட அவளோட சேர்த்து நம்ம வச்சுக்கூடாது. ஒரு க்ஷணம் நம்ம இருந்தோம்னா கூட என்ன ஆகும்னா இந்த ஆத்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பரமநாசத்தை உண்டாக்கிவிடும். இவருடைய க்ஷணகால மாத்திரமான சம்ஸ்லேஷமும் சத்தாதாரகமாக இருக்கையாலும் யாருடனா ஆஸ்திகரா இருக்காளே அவளோட ஒரு க்ஷணம் பழகினா கூட க்ஷணசங்கேன சாதுஷு ஒரு க்ஷணம் அந்த சாதுக்களான ஆஸ்திக அவளோட சேர்ந்தா கூட போரும். இது எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா உத்தமோத்தமமான நிலையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். க்ஷணகால மாத்திரமான சம்ஸ்லேஷம் அவளோட சேர்த்து ஏற்பட்டால் கூட சத்தாதாரகமாக இருக்கையாலும் இந்த ஜீவாத்மாவுக்கு சத்தை உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு தாரகம் இவாதான். யாரு? சாதுக்கள், இப்பேற்பட்ட ஆஸ்திகர்கள். அதில் சத்தா சமிருத்திக்கு ஏதுவாகையாலும் இந்த நாம் இருக்கணும்னா இந்த ஜீவாத்ம ஸ்வரூப லட்சணம் பொருந்தி நமக்கு இருக்கணுமானா அதை மேலும் வளர்க்கிறவாளாகவும் இருக்கிறவா இந்த ஆஸ்திகர். முதல்ல நீ இருக்காய் அப்படிங்கிறத முதல்ல உண்டாக்கிவிட்டு நீ இருக்காய்ங்கிறதுக்கு மேலே நீ இருக்காய்ங்கிறத மேலும் 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 அந்த சத்தையை வளர்த்துன்னு போகிறவா. அப்போ ஆத்மாவுக்கு லாபத்தை மேலும் மேலும் சம்பாதிச்சு கொடுக்குறவா இவெல்லாம் இந்த ஆஸ்திகள்லாம். சத்தா தாரகமாக இருக்கையாலும் சத்தா சமிருத்திக்கு ஏதுவாகையாலும் சர்வகாலமும் அவர்களை பின் சென்று பிழைக்கப்பார். ஜீவாத்மாவாகிய நீ ஸ்வரூபத்தகா லாபத்தை அடையணும் பிழைக்கணும்னு இருந்தால் வேறு வழி கிடையாது. சர்வகாலமும் அவளையே பின்னாடி அனுவர்த்திச்சுண்டு போ. அவர்கள் நன்னெறியை உடையவராகையாலே நீயும் அந்நன்னெறியிலே நின்று உஜ்ஜீவிக்கும்படி அவர்களை நாள்தோறும் உபசக்தி பண்ணு. இத்தால் அனுகூல சகவாசமும் பிரதிகூல சகவாச நிவர்த்தியும் சொல்லிட்டாய். அதனால் யாரெல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு அனுகூலர் யார் பிரதிகூலர்? அனுகூலமான ஆஸ்திகாலை போய் பின்பற்றி நட, பிரதிகூலமாக இருக்கிற நாஸ்திகாலையோ நாஸ்திகளாக பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி இருக்கிறவாளையும் அவளெல்லாம் விடு அப்படிங்கிறத சொல்லிட்டு இதனுடைய விவரணத்தை பின்னாடி நல்ல மனம் உள்ளதொன்றைனும் தீய கந்தம் உள்ளதொன்றைன்னு 2 பாசுரத்தில் இதை விவரிக்க போகிறார். மேலும் இதை மேலும் அனுபவிக்கலாம். அடுத்தது சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ராமானுஜா 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 ராமானுஜா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.